கலாத்தியர் 4 அதிகாரம் 6 நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபை கூடி ஆராதித்தல், ஜெபக்கூடுகையில் கலந்து கொள்ளுதல், காணிக்கை அளித்தல், தெய்வ ஊழியர்களை தாங்குதல், ஊழியங்களை தாங்குதல் போன்றவை நல்ல செயல்கள்தான். இது போன்ற நல்ல செயல்களை செய்கின்றவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பது சரியான நம்பிக்கைதான். ஆனால் இது போன்ற நல்ல செயல்கள் யாவும் தெய்வ உறவுடன் வாழ்தல் என்ற அஸ்திபாரத்தின் மேல் செய்யப்பட வேண்டும். ஆம், தெய்வ உறவுடன் வாழ்தல் என்ற அஸ்திபார அனுபவத்தை பெறாமல் செய்யப்படுகின்ற செயல்கள் நல்ல செயல்களாய் இருந்தாலும் அவை தேவனுடைய அங்கீகாரத்தை பெறுவதில்லை. தெய்வ உறவுடன் வாழ்தல் என்ற அடித்தள அனுபவத்திற்கு பதிலாக எவ்வளவு பெரிய நற்செயல்களை செய்தாலும் அவை தேவனை கனப்படுத்துவதில்லை. இன்று நம்மில் அநேகர் பக்தியான செயல்களை செய்வதையே ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நம்புகின்றனர். இது நியாயப்பிரமாண வாழ்க்கையை போன்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து தர விரும்புவது தேவனுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வதைத்தான். ஏனென்றால் மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் தேவ உறவை இழந்ததுதான். ஆதாமின் மூலம் இழந்து போன தேவ உறவை மறுபடியும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனவே தேவ பிள்ளைகளே, முதலில் தேவனோடு நாம் நல்ல உறவை கொண்டிருக்கின்றோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை பெற்ற நாம் அதற்கேற்றபடியான வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.